அன்பு நண்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வள்ளலார் தன்னுடைய மார்க்கத்துக்கு ஒரு பெயரை வச்சிருக்கிறார். அந்த பெயர் காரணம், அந்த பெயர் என்ன சொல்ல வருது, அந்த பெயர் தான் முழு உபதேசம் அப்படின்னு எங்கேயாவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இந்த பெயரினுடைய விளக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சத்சங்கத்தில் இந்த பெயர் விளக்கத்தை பற்றி ஏதாவது சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இன்றைக்கு நம்ம இறைநிலை இதை எப்படி நமக்கு விளக்குச்சு, நம்முடைய உயிரான நம்முடைய குருவான தலையாட்டி சித்தராகிய தெளிவாகிய உயிராகிய ஆன்மாவாகிய தானாகிய அந்த குருவானது என்ன சொல்லுச்சு நமக்கு அப்படின்றத பார்க்கலாம். வள்ளல் பெருமான் எவ்வளோ அற்புதமான அந்த வரிகளை கொண்டு முழு உபதேசத்தையும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். வள்ளலாருடைய மார்க்கம் என்ன பெயர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நல்லா உன்னிப்பாக கவனிங்க. சத்திய, சுத்த, சமரச, சன்மார்க்க சங்கம் அப்படின்னு வச்சிருக்கிறார். இந்த சன்மார்க்கத்தை அந்த உபதேசத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் சன்மார்கி அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். சன்மார்கி அப்படின்னா சாகாதவன் தான் சன்மார்கி. அதாவது சாகா கல்வியை கற்றுக்கொண்டு அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் சன்மார்கிகளாக இருக்கிறார்கள் என்பது தான் அந்த உண்மையான விஷயம். சார், நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சத்திய அப்படின்ட்டார். சத்தியன உண்மையான, அதுதான் சத், அதுதான் உண்மை, அதுதான் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அந்த ரகசியம் என்பது சத்தியமான ரகசியம் அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். ஸோ சத்திய முடிஞ்சு போச்சு. இப்போ சுத்த அப்படின்ட்டார். சுத்த அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு உலகியல் ரீதியாக சுத்தன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், வீடு வாசல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறையில் இருக்கின்ற அந்த மொழி ஆற்றலை, அந்த கருத்தை அப்படியே நம்மக்கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே சுத்தமாக இருக்கணும், நம்ம நம்மளுடைய மனம் அழுக்காக இருக்குது, அந்த அழுக்கை நம்ம சரி பண்ணிடணும் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டன ஆன்மீக கருத்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதும் இல்லாத, எதுவுமே இல்லாத தன்மை, எதுவுமே இல்லாத தன்மையாக இருக்கிறதுக்கு பேர் தான் சுத்த. சுத்தன்னா நம்ம
எம்டின்னு நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லுவோம். ஆனால் அது எம்டினஸ் கிடையாது. சுத்த அப்படின்றது வந்து சுத்தன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வார்த்தையில் இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்குங்கன்றது மட்டும்தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இது என்ன சொல்ல வருதுன்னா, சுத்த அப்படின்னா தெளிவு அப்படின்னா வந்து இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட். இப்போ கிணத்துக்குள்ளே நம்ம தண்ணி எட்டி பார்க்குறோம். அதுக்கு கீழே வந்து இருக்கிற அந்த தரை வரைக்கும் தெரியுது. உள்ள மீன் நீந்துறது தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குதுப்பா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ தண்ணி இருக்குது, அது சுத்தமாக இருக்கிறது அப்படின்ற மீனிங் இருக்கா இல்லையா? அப்போ சுத்தம்னா எதுவுமே இல்லாமலாம் இல்லை. சுத்தம் அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, சீத்ரூவாக இருக்குது. இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த தெளிவாக இருக்கிறதுனால தான் அந்த கோடியில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம மேலேருந்து பார்க்குறோம் கிணத்துல, அது தரை தெரியுதுன்னா தரை வரைக்கும் அங்கே இருக்கிற தண்ணீர் வந்து நல்ல சுத்த நிலையில் இருக்குது. சுத்த நிலைன்னா வந்து என்ன சொல்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எந்த ஒரு தன்மையும் இல்லாமல், சரியா, அங்கே பொருள் தன்மை எதுவுமே இல்லாமல் அங்கே வந்து வெறும் சுத்த நிலை இருக்குது அப்படின்றது தான். அப்படின்னா என்னென்னா சுத்த சிவநிலை அப்படின்னா, அங்கே சுத்தம் அப்படின்னா வந்து இந்த தெளிவு மறுபடியும் சொல்கிறேன். இந்த தெளிவுன்றத நம்முடைய சித்தர்கள் எவ்வளோ பாடல்களில் சூப்பராக எழுதியிருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட அதை தெளிவுனா என்னன்னு அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் உலகியலில் இருக்கிற விஷயங்களை மட்டுமே பேசுவாங்களே ஒழிய, அந்த தெளிவுனா என்ன அப்படின்றத எந்த ஒரு சத்சங்கத்துக்கு போனாலும் நீங்கள் வந்து கேட்க முடியாது. இப்போ வள்ளல் பெருமானை பற்றி நிறைய பேசுவாங்க, எல்லாம் வாய் வார்த்தைகளாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை வந்து பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது உணர்ந்தால் மட்டுமே புரியும். அந்த உணர வைக்கணும். அந்த உணர வைக்கிறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னா, அது இறை அருளால் மட்டும்தான் முடியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினாலே மட்டுமே முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு எல்லாரும் வந்து ஒரு விளக்கு ஒளியை காட்டி, அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்றதில்ல. அது ஜோதி அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைட். டிரான்ஸ்பரண்ட் லைட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்பரண்ட் லைட், அந்த டிரான்ஸ்பரண்ட் லைட் அப்படின்றது தான் அருட்பெருஞ்சோதி. அது எல்லையில்லாத தன்மையுடையது. அது வந்து அளவே கிடையாது, எவ்வளோ பெருசு அப்படின்றதே கிடையாது. நம்ம பார்க்குற மாதிரி ஒரு விளக்கு ஒளி கிடையாது. அது நிறைய பேர் வந்து நெத்தியில் வந்து எனக்கு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்ன உடனே எனக்கு எல்லாமே விளங்கிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் வந்து அவ்வளோதான், நான் வந்து அருட்பெருஞ்சோதியை பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து அவங்கவுங்களுடைய ஆழ்நிலை யோகத்தினுடைய வழியில் அது உயிரின் அருளால் அது காட்டப்பட்டால் வழியாக அவங்களால அதை வந்து உணர்ந்துக்க முடியாது. இப்போ நான் முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலாம் கூட நான் இப்படி தான் யோசிச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் வந்து இந்த வெளிச்சமாக ஒன்று இருக்கும் போல இருக்குது, அதுதான் வந்து அருட்பெருஞ்சோதி போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் உண்மைத்தன்மை அங்கே போய் பார்க்கும்போது தான் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து வெவ்வேறு விஷயமாக இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, சுத்த அப்படின்றதனுடைய விளக்கத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது சமரசம். சரியா? சமரசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா, ரெண்டுமே சமநிலையில் இருக்குது சமரசம். சரியா? சமரசம்னா ரெண்டு ஈக்குவாலிட்டி அப்படின்றத சொல்லணும். அப்போ நம்ம பழைய படத்தில் பாடலாம் பார்த்தீங்கன்னா, சமரசம் உலாவும் இடமே
அப்படின்னு வந்து அருமையான ஒரு பாட்டு இருக்கும். சுடுகாட்டில் வந்து சமரசம் உலாவுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே இடத்துல தான் புதைக்கிறாங்க. அங்கே தான் வந்து அந்த ஒரு ஏழை பணக்காரன், ஆண் பெண், அப்புறம் மற்ற பாகுபாடுகள்லாம் இல்லாமல் அங்கே வந்து ஒரு சமரசம் உலாவுது அப்படின்றத அது வந்து அந்த பாடல் சொல்லும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சும்மா ஒரு நான் விளக்கத்துக்காக வெளியே போயிட்டு வரேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சமரசம் அப்படின்னா ஈக்குவல்னால் 2 பேரும் சரிசமமாக இருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீ வெள்ளை கலர் போட்டிருந்தா நான் வெள்ளை கலர் போட்டுக்கணும் ஷர்ட்டு. நீ வெள்ளை கலர் ஷர்ட்டு நான் வெள்ளை ஷர்ட்டுனா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெட்டைப்பிறவி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அழகாக இந்த சின்ன குழந்தைங்களுக்கு 2 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி பாவாடை சட்டை போட்டுருவாங்க. அதே மாதிரி ரெட்டை ஜடை போட்டு விட்ருவாங்க. அதுங்க அந்த அழகாக அந்த என்ன சொல்கிறது, 2ம் ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலு. அதுங்க அந்த அதுங்களை பார்க்கும்போது அவ்வளோ கொள்ளை அழகாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த 2 குழந்தைங்களுக்குள்ள ஈக்குவாலிட்டி. சரியா? இப்போ இந்த குழந்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்கிறதுல எல்லாமே அர்த்தம் இருக்குதுன்றது புரிஞ்சுக்குங்க. இந்த குழந்தையோட முகம் மாதிரி, இந்த குழந்தையோட உயரம் மாதிரி, இந்த குழந்தையோடைய நிறம் மாதிரி, இந்த குழந்தையோடைய உடல் பருமன் மாதிரியே அப்படியே டிட்டோவாக அந்த பக்கம் இன்னொரு அந்த குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தையும் அதே மாதிரி இருக்கும். 2த்தையும் வந்து வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. இதை நல்லா உணர்ந்துக்குங்க. இப்போ நாம் வந்து வெளியில் ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னோம். ஆனால் இந்த 2 குழந்தையோடைய நேச்சரே இப்படி தான் வந்து 2மே வந்து சமநிலையில் படைக்கப்பட்டிருக்குது. இப்போ சமநிலைன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 2 குழந்தையும் ஒன்றை பார்த்தா இன்னொன்று பார்க்க தேவையில்ல, இன்னொன்று பார்த்தா இதை பார்க்க தேவையில்ல. சரியா? 2மே ஒரே மாதிரி சமநிலையில் இருக்கிறது. அப்படின்னா என்னென்னா, 2மே ஒரே உருவ அமைப்பு, ஒரே கலரு, ஒரே உயரம், ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட்டு. இந்த மாதிரி அந்த ட்வின்ஸுன்னு சொல்கிறோன்னே, அந்த ட்வின்ஸினுடைய தன்மை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் சமரசம். சரியா? சமரசம் ஈக்குவாலிட்டி நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் இதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். ஏன்னா சமரசம்னா எப்படி இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி எப்படின்னா, இப்போது சமரசம் செய்து வைக்கிறவங்க வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிநாடுகளில் வந்து அந்த பீஸ் டாக்ஸ் போகிற இடத்துங்களில் நம்ம வீடியோலலாம் பார்ப்போம், யூடியூப்லலாம் போடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த 2 நாட்டுக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட்டில் உட்காந்து அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் உட்காடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் பெரிய உயரமான சேர்லையும் ஒருத்தர் தாழ்வான சேர்லையெல்லாம் உட்கார மாட்டாங்க. இவருக்கு என்ன ஹைட்டு உள்ள சேர் இருக்கோ அதே மாதிரி அதே ஒரு ஹைட்டு உள்ள ஒரு சேர் வச்சுருப்பாங்க. இவருக்கு முன்னாடி என்ன மாதிரி டேபிள் இருக்கோ அதே மாதிரி அவருக்கு முன்னாடி டேபிள் இருக்கும். ஸோ 2 பேரும் எதிரில் வச்சு சமரசம் பேசுவாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன தன்மை இருக்குதோ அதே மாதிரி எதிர் கண்ட்ரியினுடைய டேபிள் சேரு எல்லாமே அதே மாதிரி தன்மையுடையதாக இருக்கும். எதுவுமே மாற்றம் இருக்காது. அதாவது ஒரு ஆளுக்கு ரிச்சாக வந்து கொடுக்கறது, இன்னொரு ஆளுக்கு வந்து புவராக கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது. ஸோ 2 பேருக்குமே இந்த ஈக்குவாலிட்டி கொடுக்கப்படுகிறது. சரியா? இது வந்து சமரசம். சரியா? ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது என்ன இந்த சமரசம் எங்கே நடக்குது, என்னப்பா விஷயம் அப்படின்னா, ஸோ முதல்ல நம்ம என்ன சொன்னோம், சத்திய சுத்த சமரச 3வது வாக்கியத்துக்கு வந்துட்டோம். ஸோ சத்தியன்னா உண்மை என்பது சுத்தமாக உள்ளதுன்னா தெளிவாக உள்ளது. அப்போ இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக, இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைட்டாக, அருட்பெருஞ்சோதியாக, எல்லையில்லா தன்மையாக, அங்கே வந்து
எந்த உட்பொருளும் இல்லாததுனால அது ஒரு டிரான்ஸ்பரண்ட், தெளிவாக தண்ணி எப்படி இது தெளிவாக இருக்கிறத போது கீழே இருக்கிறத காட்டுதோ அந்த மாதிரி தண்ணியில் அந்த தெளிவை நீங்கள் பார்க்கணும். இந்த விஷயத்தை வந்து நம்முடைய இந்த நாயன்மார்கள் இதில் கூட பாடியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கன்னா திருநீருன்னு பாடியிருக்காங்க. திருநீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர் எப்படி இருக்குதுன்னா தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் திருநீர். நம்ம நெத்தியில் இட்டுக்கிறோம் பாருங்க, அது வந்து பேர் வச்சுருக்குறோம். ஆனால் ஆன்மீகத்தினுடைய பாதாளத்துக்கு அதில் போனால் எப்படி விளக்கம் கொடுக்குது அப்படின்னா திருநீர். அந்த நீர் வந்து எப்படி தெளிவாக இருக்குதோ அது பேர் தான் திருநீர். தெளிவான நீருக்கு பேர் தான் திருநீர். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீரை எடுத்துக்க வேண்டியதில்லை, தெளிவை எடுத்துக்கணும். அது எப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த சுத்த இறைநிலைன்றது வந்து அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இது வந்து இருக்குது. இதெல்லாம் நம்முடைய சித்தர்களுடைய பாடல்களையுமே ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. தெளிவு அப்படின்றது வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. திருமூலருடைய பாட்டில் பார்த்திங்கன்னா தெளிவு குருமேனி காண்டல், தெளிவு குரு மொழி கேட்டல், தெளிவு குரு மொழி செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்றத அவரும் அந்த உபதேசத்தை நம்மகிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்குற. எப்போ வள்ளலார் பெருமான் முன்னாடியே அவர் அந்த காலத்திலே வள்ளல் பெருமான் சொன்ன விஷயத்தை அவர் ஏற்கனவே அதை வந்து காட்டிட்டு போயிட்டார். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம வரணும். இது மாதிரி சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே அந்த தெளிவு தெளிவு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்த விஷயத்தை பாருங்கள். இப்போ அந்த சமரசம் அப்படின்ற ஒரு என்ன நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமரசம் யாருக்கு யாருக்கும் நடக்குது. இதுதான் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு அண்டா தண்ணியில் ஊற்றினா என்ன ஆகும்? அந்த டம்ளர் தண்ணியும் அண்டா தண்ணியும் ஒன்றா கலந்து ஒரே மாதிரி ஆகிடும். அதில் டிஃப்ரென்ஸே இல்லாமல் ஆகிடும். ரைட்டா? இதே வந்து ஒரு டம்ளரில் எண்ணெயை எடுத்து ஒரு அண்டா தண்ணியில் நீங்கள் அந்த எண்ணெயை ஊற்றுனீங்க அப்படின்னா எண்ணெய் ஒரு லேயர் ஆகும், தண்ணி ஒரு லேயர் ஆகும், கலக்காமல் அப்படியே தான் இருக்கும், தனித்தனியாக தான் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போது இந்த சுத்த சிவநிலை, சுத்த நிலை அப்படின்ற ஒரு விஷயமானது வந்து இங்கே எதுக்கு பொருந்துகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனமானது, சரியா, உங்களுடைய மனமானது இப்போ உங்களுடைய பை நேச்சர் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எப்படியெல்லாம் பிரிப்போம் ஒரு ஆளை. இவர் வந்து ரொம்ப நல்லவருங்க, நல்ல மனசு உள்ளவருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இவன் ரொம்ப மோசக்காரங்க, இவனை மாதிரி ஒரு அயோக்கிய பை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான கேரக்டர் என்ன சொல்லுவோன்னா, இவர் ஓரளவுக்கு நல்லவருங்க ஆனால் நிறைய தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவாருங்க அப்படின்ற ஒரு வெரைட்டி. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்து இதில் டு பி ஃப்ராங்க் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நல்லவன் கெட்டவன்ற ரேஷியோ ஒருவரிடமும் வந்து இருந்தாலும் அது மாறிக்கிட்டே வரும். இப்போ நம்முடைய இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வள்ளல் பெருமானுடைய உலகியல் ரீதியாக சொல்லப்படுகின்ற விஷயத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா, நீ வந்து நல்லவனாக இரு, கருணை கொண்டவனாக இரு, அன்னதானம் செய்யணும், ஜீவகாருண்யம் பழகணும், இதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஒரு உலகத்தாருக்கு சிறந்த ஒரு வழி, உலகத்தார் பின்பற்ற வேண்டிய சிறந்த வழியாக இருக்குது. சரி, ஆனால் இதே சன்மார்கிக்கு சிறந்த வழியான்னு கேட்டிங்கன்னா, சன்மார்கி இதையும் தாண்டி போயிடணும். அங்கே என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது அப்படின்ற ஒரு இவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொன்னாலும் அவனை வந்து நல்லவன் என்கின்ற பொன் விலங்கினால் இந்த பிரபஞ்சத்தோட கட்டப்பட்டிருக்கிறான். இவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னா
அவன் வந்து ஒரு இரும்பு விலங்கினால் பிரபஞ்சத்தில் கட்டப்பட்டிருக்கிறான். ஆனால் 2 விலங்குமே வந்து என்ன யூஸ் கிடையாது. அது 2மே உன்னை கட்டி போட்டு தான் வச்சுருக்கு, உன்னை லிபரேட் பண்ணாது, உன்னை வந்து சுதந்திரமாக்காது. அப்போ நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தைகளை, நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நீ இந்த உலகத்தோடு தான் பிணைக்கப்பட்டிருக்கிறாய். அப்போ இந்த பிணைப்பை அறுத்தெடுக்கணும்னா இந்த கோல்டு செயினையும் அறுத்தணும், அந்த இரும்பு சங்கிலியும் அறுத்தணும். ஸோ நல்லதும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, கெட்டதும் இருக்கக்கூடாது. அதாவது நல்லது என்ற நினைப்புகளும் உன்னிடம் இல்லாமல், கெட்டது என்ற நினைப்புகளும் இல்லாமல் உன்னுடைய மனம் நிர்மலமாக வேண்டும். நிர்மலமாக வேண்டும். உன் மனம் நிர்மலமாக வேண்டும். எப்போ உன் மனம் வந்து 0 பாயிண்ட்டுக்கு போயிடணும். ஸோ தெர் இஸ் நோ மைண்ட் ஸ்டேட். அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த பக்கம் இருக்கிற சுத்த அப்படின்னு சொல்கிற இறை வெளின்னு சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதின்னு சொல்லக்கூடிய ஒன்று எப்படி தெளிவாக இருக்கின்றதோ அதே நிலைமைக்கு இந்த மனம் அற்ற நிலையில் இது நாம் ஆன்மான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உணர்வுன்னு சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய ஒன்று மனமற்ற நிலையில் அதுவும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெளிவாகிடும். இந்த தெளிவும் வந்து பக்கத்தில் வச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மிங்கிள் ஆகிடும். இங்கே தான் சமரசம். ஸோ இந்த சமரச நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, ஈக்குவாலிட்டிக்கு வந்துட்டிங்க அப்படின்னா 2ம் ஒன்று சேர்ந்துக்கோன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த உலகியல் ரீதியாக நான் சொல்ல வரேன். உலகியல் ரீதியாக இந்த மனுஷன் உயிர் ஆன்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க வந்து அந்த இறைநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றோட நம்ம இணைந்து போயிடுவோம். இதை ரஃபாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் இன்னும் டீப்பாக உள்ளே போய் பேசணும், இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவைப்படும். ஸோ அதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நிறைய பதிவுகள்லாம் நடுவில் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இது நம்ம டாபிக் விளக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதனால் இதை டீப்பாக போக வேணாம். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. இந்த பக்கம் எப்படி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி நாமளும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம். 2 பேரும் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிட்டோன்னா என்ன 2ம் ஒன்று சேர்ந்துக்கும். சரியா? இந்த மாதிரி சமரச சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டார். சக மார்க்கம். இது சகஜமாகவே நம்ம இந்த யூஸ் பண்ண வேண்டிய மார்க்கம். இதை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி நேரம்லாம் அப்படியே உலகியலில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. மேபி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஒரு உலகியலில் 80%, ஆன்மீகத்தில் 20%, அப்படியே மெல்ல அந்த பர்சன்டேஜ் மாறி அப்புறம் உலகியலில் ஒரு 10%, 90% ஆன்மீக ஆழ்நிலைக்கு போயிடுறது. இப்படியே மாறி போய்கிட்டே இருக்கிறவங்க தான் சன்மார்கிகள். இந்த சங்கத்தை தான் வள்ளல் பெருமான் உருவாக்கினார். இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் தான் சன்மார்கிகள். ஸோ சன்மார்கிகளுடைய அந்த கோல் என்ன, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சாகா நிலைக்கு போகிறாங்க. சரியா? அருட்பெருஞ்சோதியாகவே மாறக்கூடிய தன்மைக்கு போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 வார்த்தைகளில் வள்ளல் பெருமான் வந்து அற்புதமாக நம்முடைய அந்த உபதேசம் விளக்கம் சன்மார்கியனுடைய விளக்கத்தை வந்து அருமையாக விளக்கி விட்டார். உப்பு புளி போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டார். இதை வந்து அற்புதமாக இறைநிலை அப்படி வந்து ஒரு அற்புதமாக ஒரு படம் மாதிரி நம்மளுக்கு காட்டி அருமையாக வந்து தெளிவு பண்ணிச்சு. அப்புறம்தான் அதை தெரிஞ்சு, ஓஹோ நம்மளுக்கும் அந்த அனுபவம் வரும்போது அதை அனுபவிக்கும் போதுன்னு சொல்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா
நம்ம பெரிய ஆளுன்றதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அனுபவிக்க வைத்தது யார் அப்படின்னா அந்த உயிர் தான் நம்மளை அனுபவிக்க வைத்தது. இதை பாரு, இதுதான் அந்த தெளிவு. தெளிவுனா என்னான்றதை நீ பாரு. அந்த தெளிவாகவே நீ மாறுவதை உன்னை இட்டும் போய் காட்டுறேன். அப்படியே உன்னை வந்து தெளிவாக மாற்றிட்டும் பார். தெளிவாக மாறிட்ட நீ இப்போ தெளிவாக மாறின உடனே அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கிறன்ற நிலைமையை அதை பார்த்துச்சு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு தியானம் அனுபவத்தை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் தியான நிலையில் ஆழ்நிலையில் உங்களுக்குள்ள அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளே கிடையாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்ன்று சொல்கிறதுக்குள்ள, அதுக்குள்ளே தான் நம்ம போனோம். நான் இந்த உடம்புன்றதுக்குள்ளே போகிறதில்ல. இதை தாண்டி இன்றைக்கெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் இந்த பீனியல் கிளாண்டு, நெத்தி போட்டு, இப்படி உடலை சம்மந்தப்படுத்தி பேசுகிறவங்க தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது உடலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ உயிரின் தன்மையை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் அது வந்து அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தியான அனுபவத்தில் நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கும் பொழுது, நான் வந்து கடைசி நிலையை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி திருப்பி சொன்னோன்னா அது ஃபஸ்ட்லேருந்து நிறைய போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த உணர்வு நிலையில் அந்த நான் என்ற உணர்வு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எதிரில் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் 10 திசைகளிலும், உங்களுக்கு 10 திசைன்னா தெரியும் இல்லையா, 8 திசை ஹாரிசாண்டலாக இருக்குது, மேலே ஒரு திசை கீழே ஒரு திசை சேர்த்தன 10 திசைகள். 10 திசைகளிலும் எல்லையில்லாத தெளிவு தெரியும். தெளிவுனா டிரான்ஸ்பரண்ட் லைட் தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த நிலையில் நீங்கள் ஆனா பெண்ணா, நான் யார், நான் இன்னார், என் பேர் இது, இதெல்லாம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நான் என்கின்ற உணர்வு மட்டும் இருக்கும். நானும் ஒன்று இருக்குது, எதிரில் இந்த தெளிவு ஒன்று இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அந்த தெளிவுன்ற சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இப்போ நீங்கள் அது 2 பேரும் ஈக்குவலாக நின்று சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் சமரச நிலைன்றதை புரிஞ்சுக்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய தன்மைக்கு மாறிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, எதிரே இருந்த தெளிவும் நீங்களும் ஒன்றாக கலந்து நீங்களே அந்த தெளிவாக இருப்பதை உங்களுக்கு உணர முடியும். அப்போயும் ஒருத்தர் இருப்பார், யார், நான் என்கின்ற ஒரு மைன்யூட் உணர்வு என்பது அங்கே இருக்கும். அது எப்படி இவனு வந்து நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு புரியும். எல்லையற்ற தன்மையாக நீங்கள் இருக்கிறீங்க, ஏதும் இல்லாத அந்த தெளிவான நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறமேட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் தெளிவு அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தியா, நான் என்ற ஒன்றும் தெளிவென்ற ஒன்றும் 2 இருக்குது. அந்த நான் என்றவன் தான் 90% அதில் கலந்திருந்தாலும் அவன் தான் அதை உணர்றான். அப்போயே 2 பட்ட நிலை வருது. அப்போ அடுத்த நிலை வரும்போது என்ன ஆகும்னா, இந்த நான் என்ற ஒன்று, தெளிவுன்ற ஒன்று, என்ன இது எல்லாமே அது வந்து மறைந்து போகும். அதுக்கு மேலே என்ன அப்படின்றத கண்டவர் வந்து சொன்னதும் இல்லை, விண்டவர் அது என்ன சொல்கிறது, போனவன் தான். அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்றத யாரும் சொல்லலை இது வரைக்கும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு அந்த அந்த நிலைக்கு போயிட்டு அவங்க என்ன ஆகும்னா, அதுக்கப்புறமேட்டா என்ன இருக்குதுன்னே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் இட் ஹஸ் பிகம் தட். அப்போ இறைநிலை அப்படின்ற ஒன்றோடு நீங்கள் கலந்துட்டீங்க. கலந்து முடிஞ்சிச்சுன்னா அவங்க தான் அந்த சன்மார்கி. அந்த கலந்து முடிச்சிட்டவன் சன்மார்கின்னவன் சாகா நிலைக்கு போயிடுறான். அந்த சாகா நிலை இப்போ நம்ம பேசுகிறது
இப்போ நம்ம உடல் அனுபவத்தை அந்த உடலுக்கு முன்னாடி அந்த உணர்வு அனுபவத்துக்கு போகிறோம். உணர்வு அனுபவத்துக்கு அப்புறமேட்டா என்ன நடக்குன்னா, உணர்வுறு உணர்வெல்லாம் கடந்ததாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருந்தாலும் இதையும் தாண்டி நீங்கள் என்னெல்லாம் உணர்கிறீர்களோ அந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி அந்த உணர்வற்ற நிலையிலே இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் அருட்பெருஞ்சோதியாக இருக்குது. அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அதோட அது லாஸ்ட். அப்புறம் அந்த நிலைமைக்கு நீங்கள் போயிட்ட பிறகு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்கள் உடல் உயிரும் ஒன்றாக என்ன சொல்கிறது, உடலும் உயிரும் ஒன்றாக சேர்ந்து விடும். சரியா? இந்த மாதிரி இந்த நோடுகளில் போகிறவங்க தான் வந்து இந்த இந்த உபதேசத்தை பயன்படுத்தி கொண்டு போக வேண்டும். ஸோ சன்மார்க்கிகள் அப்படின்றதில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் இது தான். ஸோ இது வந்து சன்மார்க்கி அப்படின்னா இதுதானே வழியா உலகியல் ரீதியாக நம்ம வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. உலகியல் ரீதியாக இருக்கட்டும், அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா உலகியலில் அவங்க நிறைய நல்லது செய்கிறாங்க. பசித்தவருக்கு உணவிடுகிறாங்க, கருணையாக இருக்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி உலகியலில் எவன் நல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் சொல்லுங்கள்? நல்லவனாக எவனாவது இருந்தான்னா அவனை கவுத்து போட்டு அடிப்பானுங்க. அவனை வந்து நீ நல்லவனாக இருக்கக்கூடாது, நீ எங்களை மாதிரி கெட்டவனாக மாறினா தான் எங்கள் கூட வச்சுப்போம், இல்லைன்னா நீ ஓடி போய்ட்டு தனியே அப்படின்ற உலகம் இது. உண்மையாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்கிற உலகம் இது. நியாயமாக இருக்கிறாய் என்று சொல்வது ஒரு தவறு என்று உன்னுடைய சுற்றி இருக்கிற உலகம் உன்னை கேலி பண்ணும். உனக்கு பிழைக்க தெரியாதவன்டா இப்படின்னு சொல்லும். சரியா? ஸோ இன்றைய நிலைமையில் நீ நியாயம், தர்மம், கருணை, அன்பு, பாசம் இதெல்லாம் இருந்தது உங்கள்கிட்டன்னா நீ பிழைக்க தெரியாத மனிதன், உனக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, இங்கே நீ இருக்க வேண்டியதே கிடையாது அப்படின்னு நம்மளை கேலி செய்யக்கூடிய உலகம் இது. அப்படி இருக்கும்போது உலகியல் ரீதியாக இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கம்னு நம்ம உலகியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நல்லது நிறைய செய்கிறாங்க. ஸோ அது தவறே இல்லை. ஆனால் அது வந்து எது வரைக்கும் உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகியலுக்கு மட்டுமே உதவும். அப்போ அந்த பிறவா நிலைக்கு போக முடியுமான்னா அது அவங்க அட்லீஸ்ட் கடைசியிலேயாச்சும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதையுமே யார் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இறைநிலைன்னு சொல்லக்கூடிய, உயிர்னு சொல்லக்கூடிய, அருட்பெருஞ்சோதின்னு சொல்லக்கூடிய அது விருப்பப்பட்டால் தான் இந்த நிலையை உங்களுக்கு அருளும். அதை நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே யூ ஆர் தட், ஐ ஆம் தட் அப்படின்ற விஷயங்களையும் வந்து அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரி, நீ பிறப்பிலிருந்தே நீ இதை தெரிஞ்சுக்கிட்டியான்னா இல்லை, நீ தான் வந்து இறைநிலை அப்படின்ற ஒன்று நீ சொல்கிறன்னா அவ்வளோ அறிவுள்ள ஒன்றாக இருக்கின்ற நீ ஏன் இங்கே பிறப்பெடுத்தாய்? சரியா? சரி, பிறப்பெடுத்து இத்தனை காலம் வரைக்கும் உனக்கு ஏன் தெரியாமல் போச்சு? உலகியலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசாபாசங்களையும் கட்டுப்பட்டுன்னு இருந்த, திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அவனை தட்டி எழுப்பி விட்டு போனாங்க. அந்த தட்டி எழுப்பி விட்டு போனது தான் குரு என்று சொல்லக்கூடிய இறைநிலை. தயவுசெய்து குருன்னா மனுஷனை நம்பிடாதீங்க. மனுஷன் குரு அல்ல, குரு அல்ல, குரு அல்ல, குரு அல்ல. மனிதன் மனதிற்கு கட்டுப்பட்டவன். எது வரைக்கும்னா அவன் 1% அங்கே வந்து அந்த மனம் அவனுடைய எண்டு ஸ்டேஜ் வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அது வந்து குரு கிடையாது. குரு என்பது தெளிவாக இருக்குதுன்றது தான் குரு அப்படின்றத திருமூலர் சொல்லியிருக்கிறாங்க. மற்றதெல்லாம் குரு அல்ல. அவங்க வந்து என்ன சொல்கிறது, உனக்கு ஏதோ ஒன்று நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்குற. ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசியோடு வாழக்கூடிய சாதாரண மனிதர்கள் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேஷம் வேணால் போட்டுக்கலாம், சரியா, தாடி மீசெல்லாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து உண்மைத்தன்மை இல்லை. ஸோ நீங்கள் என்ன டிசைனாக நீங்கள் யூனிஃபார்ம் கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பேசுகிற எங்கே யூனிஃபார்ம் வந்துதா?
இல்லை நல்லது கெட்டதுன்னு வந்ததா? எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நீ விட்டாதான். இதெல்லாமே நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய உரைநடை பகுதியில் இருக்குங்க. நல்லா படித்து பாருங்கள் மறுபடி அதிலையே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த அற்புதமே என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வடலூர் போகும்போது அங்கே நடந்த நிகழ்ச்சியை கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சுற்றி வர்ற பிரகாரத்துக்கு பின்பகுதியில் ஒருத்தர் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 45 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஒல்லியான நபர். அவர் வந்து ஒரு ஒரு வேட்டியை வந்து அப்படி முக்காடு மாதிரி மறைச்சின்னு இருக்கிறாரு. எங்களை கூப்பிட்றாரு. நாங்கள் 2 பேரும் அங்கே நின்று என்னன்னு கேட்குறோம். அப்போது அவர் சொன்னது தான் இது. என்ன சொன்னார்? சாகாதவனே சன்மார்கி, மற்றவர்கள் எல்லாம் துன்மார்கின்னு அவர் சொன்னார். எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. சாகாதவனே சன்மார்கி அப்படின்னா அப்போது அந்த மீனிங் எல்லாம் புரியல. ஸோ அப்புறம் தான் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு காட்டி கொடுத்த பிறகு தான் புரிஞ்சுது. அப்போ நானே இறைவன் இப்போ நான் சொல்லின்னு இருந்தேன்னா எனக்கு ஏன் பிறக்கும் போதே தெரியல. ஏன் நான் பிறக்கணும், பிறந்து ஏன் கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கணும், ஏன் நான் நல்லவனாக இருக்கணும் கெட்டவனாக இருக்கணும், எல்லாத்தையும் மீறிய ஒன்று இருக்குன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து இறைவன் என்பது இல்லவே இல்லை, எல்லாமே வந்து இயற்கை எப்படி வந்தது, இயற்கை என்பது எல்லாத்தையும் நீங்கள் வந்து போய் கேட்டு பாருங்கள். இயற்கையில் எல்லாமே வந்துருச்சா அப்படின்னு ஒன்றா நீங்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் போய் கேளுங்க. எப்படி இயற்கையோடு இணைந்து வாழுதல் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் திருப்பி கேளுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நேராக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைன்னா எல்லோரும் வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கின்னு எல்லோரும் வந்து அந்த பழைய காலத்து வாழ்க்கையை நான் வாழறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. காடு மலையில் இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள் எல்லாம் இயற்கை என்றால் நீங்கள் எங்கேருந்து குச்சிங்க? அப்போ நீங்களும் ஒரு இயற்கை பொருள் தான் அப்படின்றத புரிஞ்சுங்க. முதல்ல நீங்களும் இயற்கையில் உருவாக்கப்பட்ட பொருள். நீங்கள் இயற்கை இல்லை, இயற்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. இயற்கை அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, தட் வாஸ் எ கான்ஸ்டன்ட், இட் நெவர் சேஞ்ச். இயற்கைனா எப்பொழுதுமே நிலையான தன்மையுடையது. அது வந்து எந்தவித மாறுதலுக்கும் உட்படாது. எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் வச்சிங்கனாலும் அந்த கால வயத்துக்கு அது வந்து காலம் நேரம் அப்படின்றதெல்லாம் அதுங்கிட்ட வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இயற்கை என்ற ஒன்றுக்குள்ளே தான் இவ்வளவும் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதை நீ காட்டினாலும் அந்த இயற்கைக்குள்ளே இது இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, கொஞ்சம் உயரமாக போகிறோம், நம்ம வானத்தில் பறந்து போகிறோம். கொஞ்சம் போனவுடனே அந்த மனித கூட்டங்கள் எல்லாம் மறைஞ்சி அப்படியே வந்து என்னது ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்குறோம், அப்படியே வந்து ஊரே ஒரு சின்ன போட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் மேலே போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு காடு மாதிரி ஃபுல்லாக தெரியுது. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுடைய சேட்டலைட்டில் போயிட்டிங்கன்னா உங்கள் பூமி பந்து அப்படியே ஒரு இதுவாக தெரியுது. அதையும் தாண்டி போனீங்கன்னா இப்போ அப்படியே கேலக்ஸி அப்படியே தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல பார்க்குற சூழ்நிலை வரும். ஸோ நீங்கள் நல்லா இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவை எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலங்களுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டது தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களுமே தோற்றுவிக்கப்பட்டது தான் நீங்கள் நம்புவீங்களா? கொஞ்சம் நல்லா நான் வந்து அறிவியல் பூர்வமாகவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இயற்கை என்பதை நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அரிசி வந்து தண்ணியில் போட்டு கழுவுறோம். சரியா? இப்போ அரிசியை தண்ணியில் போட்டு கழுவின உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய அரிசி அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. சரியா? அப்போ அந்த தண்ணி தெளிவாக உள்ள எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நிறைய அரிசிகள் இருப்பது தான் நம்ம பிரபஞ்ச காட்சிகள். எல்லாமே அரிசி துளிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தண்ணி மாதிரி தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் இயற்கை.
அது பேர் தான் தெளிவு. அதுதான் உண்மை நிலை. அதுதான் கான்ஸ்டன்ட். அதனோடு நீ இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே இயற்கையோடு இணைந்து வாழ்தல்ன்றது பேர். சரியா? அதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். ஸோ இயற்கையோடு இணைந்த நிலைன்றது வந்து அதுதான் இயற்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தூக்கி வெளியே போட்டுருங்க. எல்லா கேலக்ஸியும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மீதி என்ன இருக்கும்? மீதி ஒன்றுமே இருக்காது. காலியாக இருக்கும். காலியாக இருக்கும்னா அப்படி இல்லை. காலியாக இருக்கிற டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட். இந்த டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தெளிவுன்னு சொல்லக்கூடியது இல்லாத இடமே இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இந்த டிரான்ஸ்பரண்ட்டுன்ற ஒன்று இருக்கிறது. சரியா? அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து கான்ஸ்டன்ட். அது எந்த காலத்துலேயும் மாறாது. எத்தனை வருஷ காலத்துலேயும் மாறாது. இப்போ நம்ம பூமியில் காற்று இருக்குது, மழை இருக்குது, மலை இது மண் இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. சரியா? இப்போ அப்படியே ரிவர்ஸ் அடிங்க. இன்றைக்கி நம்ம இந்த செவ்வாய் வெறுவாயின்றோம். சரி, அப்போ அங்கே வந்து நீங்கள் சுவாசிக்கிற காற்று இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே காற்று இல்லை. இப்போ சூரியன், நீங்கள் சந்திரனை எடுத்துக்கோங்க. சந்திரனுக்கு போனீங்கனாலும் காற்று இல்லை. சரியா? அப்போ அங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்போ அந்த நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மண்ணு கூட வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஏன்னா மண்ணை தாண்டி நீ வெளியே போகும்போது அந்த இடத்துல ஒரு தன்மை இருக்குது. ஒன்றுமே இல்லாத விண்வெளின்னு சொல்கிறோம். விண்வெளின்ற வானம்னு சொல்கிறோம், விண்வெளின்னு சொல்கிறோம். ஸோ அதுவுமே ஒன்றும் இல்லாத தன்மையாக இருக்குது. சரியா? அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 5 பூதங்களுமே உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் எத்தனை கோடி ஆண்டுகள்ன்றதெல்லாம் வந்து தெரியாது. ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, புதுசாக ஒரு கிரகம் எப்படி உருவாகுது அப்படின்றத வந்து உருவாகிட்டு இருக்கிற ஒரு கிரகத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வெறும் துகள்களால் சுற்றிக்கிட்டு இருக்குது, மண் துகள்கள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. அது வந்து ப்ரிமேச்சூர் ஃபார்மேஷன் ஆஃப் சம் ஒரு கோள்களாக உருவாக்க போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இல்லை அது கோள் உடஞ்சி சுக்குனராகி ஒன்றுமே இல்லாமல் போனதாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் உருவாகி இருக்கிறது. சரியா? ஆனால் இந்த சுத்தம் என்கின்ற ஒன்றும் இல்லாத தெளிவுன்னு சொன்னது என்றைக்குமே உருவாகலை. எல்லாமே இந்த தெளிவில் தான் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம், இந்த சூரிய குடும்பம்னு சொல்லக்கூடிய அனைத்து கோள்களும் எப்படி சுற்றுதுன்னு பார்த்திங்கன்னா ஹாரிசான்டலாக சுற்றி வருது. சூரியனை ஹாரிசான்டலாக சுற்றி வருது. ஏன் சூரியனை ஹாரிசான்டலாக சுற்றி வரணும்? மேலுக்கும் கீழுமா ரவுண்ட் அடிக்க வேண்டியதுனா, ஒரு கிராஸாக ரவுண்ட் அடிக்க வேண்டியதுனா, அப்படிலாம் எதுவும் அடிக்கலையே. எல்லாமே ஒரு நீள்வட்ட பாதையை ஃபாலோ பண்ணுதுங்க. அப்போ அதெல்லாம் வந்து எப்படி மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எ டிரான்ஸ்பரன்சி. அந்த டிரான்ஸ்பரண்ட் என்பது அங்கே இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அந்த டிரான்ஸ்பரன்சிக்கும் நீங்கள் தியானத்தில் போய் பார்த்த டிரான்ஸ்பரன்சி ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து உங்களுக்கு வெளிப்புறத்தில் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். ஆனால் உள்புறம் என்பது தான் உண்மையாக இருக்கிறது. வெளிப்புறம் என்பது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது என்பதை அது ஒரே ஒரு நூல் இழையில் தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காண முடியும். சரியா? அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி காண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நடுமத்தியில் தெளிவு இருக்குது. சரியா? அந்த தெளிவு இருக்குது. அப்போ நான் இங்கேயே இறைவனை பார்க்குறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்களா அப்படின்னா, நீங்கள் வந்து வெறும் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு மிரர் இமேஜை பார்த்துட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? உண்மை வந்து உனக்குள்ளே இருக்கிறது, அந்த வெளியில் இருக்குது. அப்போ உனக்குள்ளே இருக்கிறது உண்மையா, வெளியில் இருக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் நம்ம ரூமில் லைட்டு போட்டு பார்த்தோன்னா எல்லா பொருளும் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இப்போ ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரூமை வெறும் காலி ரூமுன்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் சுத்த நிலை. அந்த இடத்துல எந்த பொருளுமே இல்லை, அங்கே வெறும் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்,
ஒரு டியூப் லைட்டு உள்ளே இருந்தது, அதை ஆஃப் பண்ணிட்ட உடனே அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியுதா நம்மளுக்கு? வெறும் இருட்டு தான் தெரியுது. ஸோ இருட்டு தான் இருக்குது. அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியல இல்லையா? ஆனால் இதே நீங்கள் அந்த தியான நிலையில் உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து எந்த டியூப் லைட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் அது வந்து ஒளிரக்கூடிய டிரான்ஸ்பரன்சி. அதாவது அந்த டிரான்ஸ்பரன்சின்றது வந்து அந்த கருப்பு நிறமாக இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து இருட்டாக தெரியணும் இல்லையா? ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் லைட் இருக்கிறதுனால கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்கின்ற அந்த டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் வந்து பார்க்க முடியும். எல்லையில்லா தன்மையில் இருக்கக்கூடிய விஷயம் அது. ரெண்டுத்துக்கும் அதுதான் வித்தியாசம். இங்கே கருப்பு, அங்கே ஒரு ஒளி. அந்த ஒளிக்கு பெயர் தான் அருட்பெருஞ்சோதின்றதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? இங்கே அது இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க. இங்கே நீ லைட்டு நீ எக்ஸ்ட்ராவாக நீ போட்டால் தான். இப்போ சூரியன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாம் வெளிச்சமாக இருக்குது. சூரியன் அப்படி போய் மறைஞ்சவொடனே இருட்டாயிடுச்சுன்னா எதுவுமே எதில் இருக்கிற ஆள் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டோம். அப்போ அந்த நேரத்தில் அங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லையாட்டா இருக்குது. ஆனால் அது உண்மையான அது இல்லை. ஸோ இட்ஸ் எ மிரர் இமேஜ். ஸோ உள்ளே இருக்கிற அந்த விஷயந்தான் அது. அப்போ வெளியில் இருக்கிற தன்மையும் உள்ளே இருக்கிற தன்மையும் பிரிக்கின்ற ஒன்றை நீங்கள் உள்ளே இருக்கிற தன்மையாகவே அந்த பிரிக்கின்ற ஒன்றை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? முதல் நிலை சுத்த தேகத்தை பெற வேண்டும், அடுத்த நிலை பிரணவ தேகத்தை பெற வேண்டும், அடுத்த நிலை ஞான தேகத்தை பெற வேண்டும். சரியா? இதெல்லாம் நீங்கள் போய் உரைநடையில் எழுதியிருக்காரான்னு போய் படித்து பாருங்கள். இந்த 3 தேகத்தை பற்றி எப்படி இருக்கும், அது எந்த மாதிரியெல்லாம் வந்து அமைப்புகள் இருந்தால் அதுக்கு ஒரு பேர். இந்த தேகம், இந்த ஞான தேகத்தை பெற்றவர்கள் தான் இந்த டிரான்ஸ்பரன்சியோடு சேர்ந்து விடுவார்கள். அப்படின்னா ஞான தேகத்தை பெறுவது எது அப்படின்னா தேகத்தை நீங்கள் வந்து ஞான தேகமாக மாற்றியிருக்கிறீர்கள். இன்றைக்கி பருவுடலாக இருக்கின்ற ஒன்றை, சரியா, அந்த பருவுடலாக இருக்கின்ற ஒன்றை வந்து நீங்கள் அப்படியே ஒரு டிரான்ஸ்பரன்சிக்கு மாற்றிடுறீங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே இந்த உடம்பு என்பது அணுக்கூட்டமாக இருக்கிறது, அந்த அணுக்கூட்டங்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய்விட்டார். இது உண்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அணுக்கூட்டங்களை பிரிக்கிற வேலையாக சேர்க்குற வேலை இதெல்லாம் வந்து உலகியல். இது உலகியல் அறிவு. இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உடம்பையே ஒளி உடம்பாக மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னா என்ன? ஒளி உடம்பாக மாற்றுகிறேன்னா யூ பிகம் டிரான்ஸ்பரண்ட். அதுதான் இந்த ஹோல் பாடி பிகம் டிரான்ஸ்பரண்ட். உன் கண்ணுக்கு எதிரிலே இருக்கும், அப்படியே மறைந்து போயிடும். அப்போ அவர் வந்து அதுக்கு தான் வான் கலந்த மாணிக்க வாசகான்னுவாங்க. அப்போ வான் கலந்த மாணிக்க வாசகான்றதுக்கு இதுதான் மீனிங். அவங்க அப்படியே இருக்கும்போது அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லோரும் இந்த காலத்தில் போயிட்டுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா போயின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் யாருடைய கண்களுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி போகிறத வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து யாருடைய தொடர்புலையும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் சாமிகள் மாதிரிலாம் கிடையாது, கூட்டத்தை சேர்த்து வச்சுன்னு இருக்கிறதெல்லாம் கிடையாது. சரியா? அவங்க வந்து அந்த ஒருமை நிலையில் இருக்கிறாங்க. ஒருமை நிலைன்னா ஒரே ஒரு ஆளுன்ற கதையெல்லாம் இல்லை. கூட்டம் என்பது நமக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த வேடை சொல்கிறேன், நான் இருக்கிறேன், என்னை சுற்றி ஃபுல்லாக கூட்டம் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு நிலை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அது நான் என்பது ஒன்று இருக்குது, என்னை சுற்றி கூட்டம் ஒன்று இருக்குது. 2 நிலைப்பட இருக்குது. அப்போ ஒருமை நிலைன்னா அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை சுற்றி இருக்கிற கூட்டம்லாம் ஓடிப்போச்சு, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது. திருப்பி சொல்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற கூட்டம்லாம் ஓடிப்போச்சு, இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கூட்டமும் எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் அந்த கூட்டமாக மாறிட்டேன். அவ்வளோ பெரிய கூட்டமாக, எவ்வளோ எல்லையில்லா தன்மைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கோ, இந்த பிரபஞ்ச கூட்டங்கள் இருக்கோ, அதுக்குள்ளே எல்லா வகையான விஷயங்களும் அடக்கம். என்ன, ஆடு மாடு கோழி நட்சத்திரம் என்னென்ன நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவ்வளவும் அதில் அடக்கம். புரியுதா? அவ்வளவும் அதில் அடக்கம். அந்த அடக்க நிலையில் தான் இப்படி நீங்கள் ஒருமை நிலையை அடைய முடியும். அப்போ ஒருமை நிலைன்னா என்ன?
there is no more other things because all things engulfed by me. ஸோ எல்லாத்தையும் என்னுள்ள வந்துடுச்சு. அப்படி என்ன சொல்கிறதுனா, அப்போ என்னை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அப்போ என்னையும் தெரியாது. அந்த நிலை தான் உணர்வுறு உணர்வெல்லாம் கடந்த நிலை. என்னையும் தெரியாமல் போகின்ற நிலை தான் அது எல்லாமாக இருக்கின்ற நிலையாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமாக இருக்கின்ற நிலை என்பதை புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது நான் ஒரு தனிமரமாக இருக்கிறது கிடையாது, இந்த உடம்பு தனியாக இருக்குதுன்னு கிடையாது. இந்த உடம்புக்குள்ளே அத்தனையும் உள்ளே வந்து விட்டது, அத்தனை உடம்புகளும் உள்ளே வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ அதுவாக மாறிவிட்டாய். அந்த மாதிரி தன்மையில் தான் இறைநிலை இருக்குது. நம்ம எல்லாமே இறைநிலைக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவாக இருக்கிறோம்? நம்ம இந்த உடல் என்ற உணர்வோடு இருக்கின்ற வரை நீங்கள் இந்த உடம்பாக இருக்கின்றீர்கள் அர்த்தம். ஆனால் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த இறைநிலைக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் நீ இறைவனை எங்கே போய் தேடுவ? இறைவனை எப்படி தேடுவ? இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இறைவன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மதங்களை சார்ந்த ஒரு விஷயங்கள், அந்த மதங்களை சார்ந்த அத்தனை கடவுள்களும் அதுக்குள்ளே தான் இருக்குதுன்றதையும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. எந்த பொருளையெல்லாம் சொல்கிறையோ அதுக்குள்ளே தான் இருக்குது. கஷ்டம்னு சொல்கிறியோ இறைக்குள்ளே தான் இருக்குது, நஷ்டம்னு சொல்கிறியோ இறைக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே அந்த இறைநிலைக்குள்ளே தான் இருக்குதுன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ரொம்ப நேரம் போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த தலைப்பினுடைய உபதேசம். தலைப்பிலே உபதேசம் வச்சுட்டாங்க. இதெல்லாம் எந்த சத்சங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் போய் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது நன்றாக புரியும். சரியா? நன்றி, வணக்கம்.